ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நம்ம இந்தியன் ஸ்டைல் மக்ரோனி தான் செய்ய போகிறோம். அதாவது சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்ம இந்தியன் ஸ்டைல் படி நம்மளுடைய காரசாரமான மசாலாக்கெல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மக்ரோனி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக செஞ்சு அசத்தலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான இந்தியன் ஸ்டைல் மக்ரோனி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ டெய்லி நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான மக்ரோனி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு மக்ரோனி எடுத்திருக்கேன். நான் இந்த ஷேப்பில் தான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஷேப்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. ஒரு கப் மக்ரோனிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஸ்கிப் பண்ணக்கூடாது, இது மெயின் இன்க்ரீடியன்ட். இதில் இந்த டொமேட்டோ சாஸ் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலான்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி அதை செஞ்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். இதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்த மக்ரோனியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதுக்கு ஃப்ளேவருக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இது 5லிருந்து ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும்.
ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக நம்ம பட்டர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்தியன் ஸ்டைல் மக்ரோனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.